அன்பு மாணவ மணிகளே, எஜுபுலும் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா 3 முக்கிய கொள்கைகள் தேவையில்ல. யாருக்கா தெரியுமா? ஆமா, என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு. சரியா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு இருந்தால் நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்கலாம், வெற்றியும் பெற்றுவிடலாம். ராமு என்ற மாணவன் 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் திடீரென தந்தை மாரடைப்பால் இறந்து விடுகிறார். தாய் நோயினால் படுத்த படுக்கையில் இருக்கிறார். தந்தையின் இழப்பு அவனை வெகுவாக வருத்தியது. என்ன செய்வது என்றே தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். பல கோணங்களில் சிந்தித்தான். கடைசியில் அவனுக்கு ஒரு ஐடியா உதித்தது. அது என்ன தெரியுமா? காலையில எழும்பினதும் வீடுகளுக்கெல்லாம் செய்தித்தாள் போட வேண்டும் என்றும், மாலையில ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்து சிறிது பணம் சம்பாதிப்பது என்று முடிவு செய்தார். அப்படியே செய்தித்தாள் நிறுவனத்திடமும் ஒரு ஹோட்டலும் போய் வேலை கேட்க அவனுக்கு அங்கு வேலையும் கிடைத்து விட்டது. இந்த தம்பி அதிகாலையிலேயே 4 மணிக்கு எழுந்து குளித்து நன்றாக உட்கார்ந்து படிப்பார். 6 மணி ஆகணும். 6 மணி ஆனதுமே சைக்கிளை எடுத்துட்டு போயிட்டு செய்தித்தாள் போட போயிடுவாங்க. போயிட்டு வந்து திரும்ப குளித்து ட்ரெஸ் மாறி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுமே தன்னுடைய பையெல்லாம் வீட்டுல வைத்து விட்டு என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஹோட்டலுக்கு வேலைக்கு போவாங்க. அங்க போய் 3 மணி நேரம் உழைத்து விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க. தினமும் ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றாங்க. 10 மணில இருந்து ஒரு 1 hour படிக்கிறாங்க. ஒரு 11 மணி வரை படித்துட்டு திரும்ப 4 மணிக்கு எழும்புறாங்க. இங்க பாருங்க, மொத்தமே 3 மணி நேரம் தான் ஓய்வு எடுத்திருக்கிறார் இந்த தம்பி. தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை, தன்னுடைய படிப்பை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை, இது ரெண்டையும் அந்த தம்பி பேலன்ஸ் பண்ணி விடாமுயற்சியோடு கடினமாக உழைத்து தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிக்கின்றார். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்து விடுகின்றார். அடுத்து கல்லூரிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவருக்கு நிறைய கல்லூரிக்கு போகணும்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல. ஆனால் அவருடைய வேலை நேரத்தை அவர் அதிகரிக்கிறார். அதே கடையிலேயே வேலை செய்து அவருடைய சம்பளத்தையும் அதிகமாக வாங்கி கொள்கிறார். கல்லூரியில் சேர்ந்து விடுகிறார். கல்லூரியில் சேர்ந்த இவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு IAS அதிகாரியாக வேண்டும் என்று. IAS அதிகாரியாக வேண்டும் என்றால் பயிற்சி நிலையங்களில் போய் படிக்க வேண்டும், பயிற்சி பெற வேண்டும். ஆனா இந்த தம்பி கிட்ட எந்த ஒரு காசுமே இல்லை. கஷ்டப்பட்டு அம்மாவை பராமரித்து வருகிறாங்க. தன்னுடைய படிப்பு செலவுக்கும் தானே வேலை செய்து என்ன செய்யறாங்க, பீஸ் கட்டிட்டு இருக்காங்க. இந்த தம்பி யோசித்தாங்க. அவங்க ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன ஐடியா? பழைய புக்கு கடைக்கு போறாங்க. பழைய புக்கு கடையில போய் எல்லா புத்தகங்களையும் சேகரிக்கிறாங்க. சேகரித்து தன்னுடைய வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தை எல்லாம் IASக்காக, அதாவது IAS வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக படிக்க ஆரம்பிக்கிறார். முதன்மை தேர்வை எழுதுகிறார். முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று விடுகிறார். ரொம்ப சந்தோஷம். ஆனா அடுத்த தேர்வில் நான் வெற்றி பெற்றால்தான் என்ன பண்ண முடியும்? IAS அதிகாரியாக வர முடியும். அதற்கான 24 மணி நேரமும் ஒதுக்க வேண்டும். ஆனால் அவருக்கு கிடைப்பதோ ஒரு 4-5 மணி நேரங்கள் மட்டும்தான். ஆனா அந்த நேரத்துல எப்படி படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்கிறார். 1 மணி நேரத்தை கூட, அதாவது 1 நிமிடத்தை கூட வீணாக்காமல் நன்றாக படிக்க ஆரம்பிக்கிறார். IAS தேர்வில் வெற்றி பெற்று IAS அதிகாரியாகவும் வந்து விடுகிறார். அருமையான மாணவ மணிகளே, பார்த்தீங்களா? விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, எந்த இடத்துலயுமே அவங்க சோர்ந்து போகவே இல்லை. எப்படியாவது நான் ஒரு IAS அதிகாரியாக வேண்டும், என் வில்லேஜ்க்கு வந்து எங்க வில்லேஜ் மக்களுக்கு உதவி பண்ண வேண்டும், படிக்கல இருக்கிற எங்க அம்மாவை நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல குறிக்கோள் அவங்களுக்கு இருந்ததுனால விடாமுயற்சியோடு கடினமாக உழைக்கிறார். கடினமையாக உழைத்தது மட்டுமல்லாமல் ஒரு தன்னம்பிக்கை அவங்க கிட்ட இருந்தது. செல்ஃப் கான்பிடன்ஸ், என்னால முடியும், என்ன ஐ கேன் டூ இட், நான் என்ன சாதிப்பேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்க கிட்ட இருந்ததுனால IAS தேர்வில் வெற்றி பெற்று தன்னுடைய வில்லேஜுக்கு வருகிறாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற அந்த மாணவ மணிகளுக்கும் தன்னுடைய கதையை சொல்லி அவங்களையும் நல்லா மோட்டிவேட் பண்றாங்க. பாத்தீங்களா? நம்மவும் மாணவ மணிகள் தான், நம்மவும் படிக்கிறோம் இல்ல. ஆனா நம்ம எத்தனை பேர் தான் இந்த மாதிரி படிக்கிறோம்ல? ஒரு குறிக்கோளோட எத்தனை பேர் நீங்க படிக்கிறீங்கன்னு நீங்களே யோசித்து பாருங்க. அப்துல் கலாம் இல்ல, டாக்டர் APJ அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள். நீங்க ஒரு உயர்ந்த இலக்கை அடைவதற்காக கனவு காணுங்கள். அந்த கனவை அடைவதற்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, இந்த 3ஐயும் தாரக மந்திரமாக கொண்டு நீங்க உழைத்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் வாழ்வில் வெற்றி பெறலாம். வாழ்க்கை வளமாகும். நன்றி. பாய் பாய்.